ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ராமஸ் வீலாக். நாம் இன்றைக்கி இந்த வீடியோவில் சாட்டர்டே ரொட்டீன் தான் பார்க்க போகிறோம். ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா சாட்டர்டே. ஸோ மார்னிங்கே ஒரு ஸ்பெஷலான பிரேக்ஃபாஸ்ட்டு தான் பூரியும் ஒயிட் கிரேவி, பொட்டேட்டோ ஒயிட் கிரேவியும் தான் செய்ய போகிறேன். பூரிக்கு வந்து ஏற்கனவே மாவு வந்து பிசைஞ்சு வச்சிட்டேன். இப்போ கிரேவிக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு, 1 டீஸ்பூன் அளவுக்கு பொட்டுக்கடலை, அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் வந்து முந்திரி பருப்பு எடுத்திருக்கேன். ஒரு 2 கிராம்பு, பட்டை பார்த்திங்கன்னா ரொம்ப சின்ன பட்டை தான் எடுத்திருக்கேன். காரத்துக்கு ஒரு பச்சை மிளகா, ஒரு 1/4 கப் அளவுக்கு பொடியாக நறுக்குன தேங்காய். இவ்வளோ தான் வந்து நம்ம அந்த ஒயிட் கிரேவிக்கு வந்து நல்லா அந்த பேஸ்ட்டை அரைச்சி எடுத்துக்கலாம். நல்லா வந்து தண்ணி ஊற்றி நல்லா பேஸ்ட்டை அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ வந்து கிரேவி செய்கிறதுக்கு கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துட்டு இதில் வந்து நம்ம இந்த பிரியாணி இலை சேர்த்துக்கலாம். கல்பாசி பார்த்திங்கன்னா ஒரு சின்ன கல்பாசி சேர்த்துக்கோங்க, நல்ல ஃப்ளேவராக இருக்கும். அப்புறம் பூண்டு பார்த்திங்கன்னா ஒரு 3 பல் பூண்டு வந்து நல்லா தட்டி சேர்த்துருக்கேன். நான் ஒரு பச்சை மிளகா தான் பார்த்தீங்கன்னா அரைக்கிறதுக்கு யூஸ் பண்ணேன். இன்னொரு பச்சை மிளகா பார்த்தீங்கன்னா நான் வதக்கிறதுக்கு யூஸ் பண்ணியிருக்கேன். உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் பச்சை மிளகாவை அதிகப்படுத்திக்கலாம். இப்போ ஒரு 2 பெரிய வெங்காயத்தை பொடியாக நறுக்கி அதையும் சேர்த்து நல்லா வதக்கிட்டு, இப்போ வந்து நம்ம வந்து அந்த பேஸ்ட், நல்ல அந்த தேங்காய் பேஸ்ட்டை வந்து சேர்த்துக்கலாம். நம்ம பொட்டுக்கடலை எல்லாம் சேர்த்துருக்கிறதுனால உங்களுக்கு கிரேவி வந்து நல்லா திக்காகிடும். நல்ல ஒரு கொதி நல்லா விட்டப்புறமே உங்களுக்கு நல்லா கிரேவி திக்காகிடும். ஸோ அதுக்காக தான் நம்ம பொட்டுக்கடலையே சேர்க்குறோம். இப்போ இது வந்து ரொம்ப கொதிக்க தேவையில்லை. ஒரு தடவை நல்லா கொதிச்சிட்டாலே போதும். நம்ம வந்து ஏற்கனவே வேக வச்சுருக்கிற உருளைக்கிழங்கை சேர்த்து இன்னும் ஒரு தடவை பாயில் ஆனால் அப்படியே நம்ம ஆஃப் பண்ணிடலாம். இது ரொம்ப கொதிக்க வைக்கும்போது அந்த கிரேவியோட கலரும் மாறிடும், டேஸ்ட்டும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஸோ அதனால் ரொம்ப கொதிக்க வைக்காமல் நம்ம வந்து இறக்கிடலாம். இப்போ சைட் பை சைட் பார்த்திங்கன்னா நம்ம பூரியும் வந்து ரெடி பண்ணிகிட்ருக்கேன். ஸோ எப்போயுமே பூரிக்கு பார்த்திங்கன்னா எண்ணெய் தொட்டு தான் தேய்க்கணும். அப்போனா தான் உங்களுக்கு அந்த பொரிக்கும் போது அந்த எண்ணெய் வந்து நல்லா க்ளீனாக இருக்கும். இல்லாட்டி வந்து நீங்கள் கோதுமை மாவு யூஸ் பண்ணியே பூரி வந்து திரட்டினீங்கன்னா உங்களுக்கு எண்ணெயெல்லாம் அப்படியே வந்து கருப்படிச்ச மாதிரி ஆகிடும். ஸோ எப்போயும் பார்த்திங்கன்னா நீங்கள் எண்ணெய் தொட்டு நல்லா தேய்ச்சிக்கோங்க. சைட்லலாம் நல்லா வந்து வேக விட்டு எடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு நல்லா அந்த பஃப்னஸ் வந்து நிறையா நேரம் உங்களுக்கு இருக்கும். ஸோ ஒரு காலையிலே வந்து ஒரு சூப்பரான பிரேக்ஃபாஸ்ட் பூரி வித் பொட்டேட்டோ கிரேவி ரொம்பவே யம்மியாக இருந்துச்சு. நீங்களும் இந்த ஸ்டைலில் ஒரு உருளைக்கிழங்கு கிரேவி ட்ரை பண்ணுங்கள். இந்த உருளைக்கிழங்கு பதிலாக நம்ம வந்து கேரட், பீன்ஸ், காலிஃப்ளவர், பட்டாணி இதெல்லாம் கூட சேர்க்கலாம். அதுவுமே ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ இன்றைக்கி பார்த்திங்கன்னா டான்ஸ் கிளாஸ் இருக்குது. ஸோ என்னோடய பெரிய பொண்ணு பார்த்திங்கன்னா டான்ஸ் கிளாஸ் போகிறாங்க. ஸோ அதுக்காக தான் நாங்கள் வந்து வந்திருக்கோம். ஸோ டான்ஸ் கிளாஸை என் பொண்ணை விட்டுட்டு அதுக்கப்புறம் ஓகே காஃபி சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நாங்கள் வந்து மால்குள்ளே வந்து டோஸ்ட் பாக்ஸில் காஃபி சாப்பிட்றோம். ஏன்னா கிளாஸ் வந்து பார்த்திங்கன்னா 1 ஹவர் தான். ஸோ ரொம்ப வீட்டுக்கு போயிட்டு நம்ம வந்து திரும்ப ரிட்டர்ன் வர முடியாது. ஏன்னா வந்து லேட் ஆகிடும். ஸோ அதனால் வந்து நாங்கள் இங்கேயே வந்து காஃபி சாப்பிட்றதுக்கு தான் வந்திருக்கோம். ஸோ கேக் வந்து பாப்பாவுக்காக கேக்கு, அதுவும் இல்லாமல் இந்த கோகோனட் பன்னு வந்து இருக்கும். இது ரொம்ப நல்லாயிருக்கும். உள்ளே வந்து கோகோனட்டும், சுகர், அப்புறம் வந்து வெல்லம் இதெல்லாம் போட்டு ஒரு ஸ்டஃப் ரெடி பண்ணியிருப்பாங்க. அதை வந்து பன்னில் வந்து ஸ்டஃப் பண்ணி வச்சுருப்பாங்க. நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு. இந்த கேக்கும் பார்த்திங்கன்னா நல்லா இருந்தது. ஸோ அது எல்லாத்தையும் நாங்கள் சாப்பிட்டுட்டோம்.
என் ஹஸ்பண்ட் பார்த்தீங்கன்னா, காஃபி ஆர்டர் பண்ணியிருந்தாங்க. எனக்கு வந்து நான் வந்து ஐஸ் மைலோ வந்து வாங்கியிருந்தேன். ஸோ வந்து நான் ஐஸ் மைலோ வாங்கியிருந்தேன். வாவ்! இந்தா, இந்தா. திரும்பு. கிக். ஸோ நாங்க சாப்பிட்டு முடிச்சுட்டு நாங்க வந்து பார்த்தீங்கன்னா, ப்ளே கிரவுண்ட்ல வந்து விளையாண்டுட்டு இருந்தோம். என் ஹஸ்பண்ட் தான் கூப்பிட போயிருந்தாங்க பிக்கப் பண்றதுக்கு. Mavi, go slide la ba. Come on the slide. Come to slide. Mavi, slide. No, 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 no. இங்க வந்து சிங்கப்பூர்ல பார்த்தீங்கன்னா, ப்ளே கிரவுண்ட் வந்து ஒவ்வொரு ப்ளே கிரவுண்டும் ஒவ்வொரு மாரி இருக்கும். ஸோ ஒரு சில ப்ளே கிரவுண்ட்ல நெறைய விளையாடுறதுக்கு, குழந்தைங்க விளையாடுறதுக்கு நெறைய திங்ஸ் வந்து வச்சிருப்பாங்க. ஒரு சில ப்ளே கிரவுண்ட் வந்து ரொம்ப குட்டியா ஒரு சின்னதா இருக்கும். ஸோ வந்து எல்லா ப்ளே ஏரியாவும் ஒரே மாரி இருக்காது. ஒவ்வொரு அபார்ட்மெண்ட் கீழயும் ப்ளே கிரவுண்டோட அந்த ஸ்டைல் வந்து டிஃப்ரெண்ட்டா இருக்கும். இது வந்து நல்ல ஒரு 3 ஸ்லைடு இருக்கிற மாரி இருந்த ஒரு ப்ளே கிரவுண்டு. ஏன்னா இங்க தான் வந்து என் பொண்ணு வந்து டான்ஸ் கிளாஸ் போறாங்க. ஸோ அதனால இந்த ப்ளே கிரவுண்ட்ல வந்து நான் விளையாட விட்டுருக்கேன். வெரி குட். Come on. Go, go. Hello. ஸோ நாங்க விளையாண்டுட்டு இருக்க சமயத்துல என் ஹஸ்பண்ட் போய் பொண்ண வந்து பிக்கப் பண்ணிட்டு வந்துட்டாரு. ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா, அந்த டான்ஸ் ஸ்கூலோட யூனிஃபார்ம். இது வந்து அவங்களே வந்து குடுத்தாங்க. அந்த சைஸ்க்கு ஏத்த மாரி அவங்க குடுக்குறாங்க. அதுக்கு தனியா வந்து அமௌண்ட் வந்து அவங்க எடுத்துக்கிறாங்க. ஸோ ஜஸ்ட் 1 ஹவர் தான் கிளாஸு. ஒரு 3 வீக்ஸா வந்து போயிட்டுருக்காங்க. ஸோ இப்படி தான் வந்து எங்களுடைய சாட்டர்டே வந்து இப்படி தான் போச்சு. இப்போ வந்து நம்ம வீட்டுக்கு போயிட்டு குக்கிங் வந்து ஸ்டார்ட் பண்ணோம். வீட்டுக்கு போயிட்டு எங்களோட சாட்டர்டே இப்படி தான் இருந்தது. ஸோ இன்னைக்கு லஞ்சுக்கு பார்த்தீங்கன்னா, ஒரு தொவரிக்காய், இது தொவரியா இல்ல துவரைக்காயா அப்படின்னு தெரில. இது வந்து அது ஒரு கன்ஃப்யூஷன் எனக்கே இருக்கு. இது வந்து லாஸ்ட் வீலாக் நான் சொல்லியிருப்பேன். நான் லிட்டில் இந்தியா போயிருந்தேன் அப்படின்னு ஷாப்பிங் பண்ணுறதுக்கு. அங்கே தான் இது கிடைச்சது. இந்த காய் வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வின்டர் சீசனில் தான் நிறைய கிடைக்கும். அப்புறம் மொச்சை இதெல்லாம் வந்து உங்களுக்கு நிறையாவே கிடைக்கும். இதில் வந்து குழம்பு வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். இந்த காயில தான் நம்ம வந்து குழம்பு வைக்க போகிறோம். இது வந்து காய், ஆனால் உள்ளே வந்து நிறைய இந்த பட்டாணி சைஸில் இது வந்து பயறு இருக்கும். ஸோ அதை வச்சு தான் நம்ம வந்து குழம்பு செய்ய போகிறோம். எனக்கு வந்து இவ்வளோ தான் கிடச்சிது. இந்த அளவு தொகுரியே வந்து அந்த காயே பார்த்திங்கன்னா ரொம்ப ப்ரைஸஸ் வந்து ரொம்பவே ஜாஸ்தியாக இருந்தது. அதனால் நாங்கள் கொஞ்சம் தான் வாங்கினோம். ஊரில் இருந்தால் நிறைய வாங்கியிருப்போம். ஏன்னா இது வந்து வாங்கி நம்ம ஸ்டோர் பண்ணிக்கலாம். இது அந்த பயிரை நம்ம உரிச்சிட்டு ஃப்ரிட்ஜில் வச்சுட்டோன்னா உங்களுக்கு வந்து 2 இல்லைன்னா 3 டைம் கூட நம்ம வந்து குழம்பு செய்கிறதுக்கு, சப்பாத்திக்கு கிரேவி செய்கிறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். பார்த்துக்கிட்டே பார்த்தீங்கன்னா தான் இந்த காயை வந்து க்ளீன் பண்ண போகிறேன். ஏன்னா இது வந்து கொஞ்சம் டைம் எடுக்கும். அதுவும் இல்லாமல் இந்த காயில் உங்களுக்கு நிறைய இந்த புழுவெல்லாம் நிறையாவே இருக்கும். ஸோ அதை பார்த்து நம்ம க்ளீன் பண்ணணும். ஸோ இதை க்ளீன் பண்ணி முடிச்சுட்டு கூடவே வந்து பார்த்திங்கன்னா, சின்ன வெங்காயம் நான் வந்து ரெடி பண்ணி வச்சுக்க போகிறேன். ஏன்னா அதுதான் வந்து குழம்பு வதக்கிறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ இப்போ இந்த குழம்பு வதக்கிறதுக்கு தேவையான பொருட்கள் பார்த்திங்கன்னா, கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்து அதில் 1 டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துக்கோங்க. ஒரு 3/4 டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துக்கலாம். இது நல்லா வந்து பொரிஞ்ச பிறகு உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி வரமிளகா சேர்த்துக்கலாம். இப்போ நான் வந்து ஒரு 4 வரமிளகா சேர்த்துட்டேன். பூண்டு பார்த்தீங்கன்னா ஒரு 5 பல் பூண்டு அதுவும் சேர்த்துக்கலாம்.
இது கூடவே உரிச்சு வச்சிருக்கிற ஒரு சின்ன வெங்காயம் ஒரு 10 போல சின்ன வெங்காயம் எடுத்துக்கோங்க. ஏன்னா இந்த சின்ன வெங்காயம் தான் நல்ல ஒரு டேஸ்ட் இருக்கும் இந்த குழம்புக்கு. ஸோ அதையும் சேர்த்துட்டு நல்லா நம்ம வதக்கிக்கலாம். இப்போ வெங்காயம் நல்லா ஓரளவு வதங்கின பிறகு இதில் வந்து ஒரு 1/4 கப் அளவுக்கு தேங்காய் சேர்த்துக்கோங்க. தேங்காய் வந்து நல்ல திக்னஸாகவும் இருக்கும், டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும் கிரேவிக்கு. இதை நல்லா ஆற வச்சு அரைச்சி வச்சுக்கலாம். இப்போ குழம்பு செய்கிறதுக்கு கடாயில் கொஞ்சம் எண்ணெய் சேர்த்து கடுகு உளுந்த பருப்பு சேர்த்துருக்கேன். இந்த கடுகு பார்த்தீங்கன்னா நல்லா வெடித்த பிறகு இதில் வந்து சோம்பு சேர்த்துக்கலாம். சோம்பு வந்து இந்த பயறு குழம்புக்கெல்லாம் அந்த சுண்டல் குழம்பு, பட்டாணி குழம்பு இந்த மாதிரி ஃப்ரெஷ்ஷாக இருக்கிற தூரி பயிறு குழம்பு இதுக்கெல்லாம் வந்து நல்ல ஃப்ளேவராக இருக்கும். இதில் வந்து கொஞ்சமாக வெங்காயம் சேர்த்து அதையும் நம்ம வந்து வதக்கிக்கலாம். கூட கருவேப்பிலை சேர்த்துருக்கேன். இது நல்லா வதக்கின பிறகு நம்ம வந்து தக்காளி சேர்த்துக்கோங்க. ஒரு 2 தக்காளி வந்து சேர்த்துக்கோங்க. இது கூடவே குழம்புக்கு தேவையான அளவுக்கு உப்பும் மஞ்சள் தூள் இது 2ம் சேர்த்துக்கலாம். இந்த தக்காளி நல்லா மசிஞ்சு வேகட்டும். அதுக்குள்ளே வந்து நம்ம வந்து குழம்பு மிளகாய்த்தூள் ஒரு 1 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன். காரத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா மிளகாய்த்தூள் தனி மிளகாய்த்தூள் ஒரு 1 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன். நீங்கள் குழம்பு மிளகாய்த்தூள் இல்லாட்டி வந்து நீங்கள் மல்லித்தூளை கூட 2 டீஸ்பூன் வந்து சேர்த்துக்கலாம். இப்போ இது நல்லா வந்து தொக்காட்ட வரட்டும். இதில் வந்து நம்ம அந்த உரிச்சு வச்சுருக்கிற அந்த பயரை வந்து சேர்த்துக்கலாம். இதை வந்து நம்ம குக்கர்லலாம் வேக வைக்க தேவையில்லை. இது ஃப்ரெஷ்ஷான பயர் தான். ஸோ உங்களுக்கு ரொம்ப சீக்கிரமாகவே வெந்துடும். ஸோ பட்டாணி சைஸில் தான் இருக்கும், ஆனால் அது வந்து பட்டாணி கிடையாது. இப்போ இந்த பயரையும் அந்த எண்ணெயில் சேர்த்து நல்லா வதக்கிட்டோன்னா உங்களுக்கு சீக்கிரமாகவே வெந்துடும். இதில் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து நிறைய காய்கறிகளையும் கூட சேர்த்துக்கலாம். அந்த உருளைக்கிழங்கு, பீன்ஸ் இதெல்லாமே நீங்கள் நறுக்கி சேர்த்துக்கலாம். அது வந்து குழம்புக்கும் டேஸ்ட்டாக இருக்கும். உங்களுக்கு சாப்பிட்றதுக்கு அந்த உருளைக்கிழங்கு அந்த பயிறு இதெல்லாம் வச்சு சாப்பிட்றதுக்கும் ரொம்ப சூப்பராக இருக்கும். அதுவும் நீங்கள் சப்பாத்திக்கு வந்து கிரேவியாக சாப்பிடும்போது ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். நான் இந்த குழம்பு வந்து பார்த்திங்கன்னா சப்பாத்திக்கு தான் செய்கிறேன். ஸோ இன்றைக்கி மத்தியானமும் சப்பாத்தி தான். காலையிலே பூரி, மத்தியானம் சப்பாத்தி. ஸோ ஏன்னா என் ஹஸ்பண்ட் பார்த்திங்கன்னா இந்த குழம்புக்கு வந்து சப்பாத்தி இருந்தால் சூப்பராக இருக்கும்னு சொன்னார். ஸோ அதனால் வந்து நான் இன்றைக்கி ரைஸ் வைக்காமல் சப்பாத்தி தான் செய்கிறேன். ஸோ இந்த குழம்பு வந்து ஒரு தடவை கொதித்த பிறகு இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்கிற அந்த பேஸ்ட்டையும் சேர்த்துக்கலாம். உங்களுக்கு எந்த அளவுக்கு தண்ணி வேணுமோ அந்த அளவுக்கு தண்ணி சேர்த்து நீங்கள் வச்சுக்கோங்க. இது வந்து நீங்கள் இட்லி, தோசை, பூரி எல்லாத்துக்குமே சூப்பராக இருக்கும். சாதத்துக்கும் நல்லாயிருக்கும். நான் வந்து இது வந்து சப்பாத்திக்கு செய்கிறதுனால கொஞ்சமாக நான் கெட்டியாக வந்து செய்கிறேன். ஏன்னா சப்பாத்திக்கு வந்து கொஞ்சம் கெட்டியாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். இதே நீங்கள் சாதமாக இருந்தால் இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்து நல்லா தண்ணியாக, அதாவது ரொம்ப தண்ணியாக இல்லை, ஒரு செமி திக்காக வச்சுக்கலாம். ஸோ இந்த லஞ்சுக்கு நான் சப்பாத்தியும் ரெடி பண்ணிட்டேன். இந்த குழம்பு வச்சு சாப்பிடும்போது ரொம்ப நல்லாயிருக்கும். நம்ம பரோட்டா எப்படி பிச்சு போட்டு குழம்பு ஊற்றி சாப்பிடுவோமோ அது போல் இந்த சப்பாத்தியும் நல்லா பிச்சுட்டு இந்த குழம்பு ஊற்றி சாப்பிட்டா அவ்வளோ சூப்பராக இருக்கும். இந்த குழம்பு வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். இது வந்து எல்லா டைமும் சிங்கப்பூரில் கிடைக்காது. நம்ம லிட்டில் இந்தியா போனால் அங்கே கிடைக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது. கிடைச்சா கண்டிப்பாக இந்த காய் வாங்கி ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.